ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கபோர்டு ஆர்கனைஸ் வீடியோ தாங்க. இப்படி அலங்கோலமாக களைஞ்சி இருக்கிற எல்லா துணியும் கீழே தள்ளி போட்டுட்டு சூப்பராக அழகாக நீட்டாக அடுக்கி வைக்கிற ஆர்கனைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைஸ் வீடியோவில் இது வரைக்கும் யாருமே சொல்லாத மாதிரி புதுசான டிப்ஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே இருக்காதுங்க. நான் சாதாரணமாக துணியெல்லாம் மடித்து இந்த கபோர்டில் வைக்க போகிறேன். எப்போதுமே நம்ம வீட்டில் ரொம்ப போரான விஷயமா இருந்தால் யாருக்காவது கால் பண்ணி காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வேலை செய்வோம் இல்லையா? அதை மாதிரி தான் இந்த ஆர்கனைஸ் வீடியோவில் எல்லா துணியும் மடித்து வைக்கும்போது உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே இந்த ஆர்கனைஸ் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பேசலாமா? எவ்வளோ துணியை போட்டாலும் மூட்டை மூட்டையாக மிஷின் துவைச்சி கொடுத்துருது. அது காஞ்சி எடுத்து அதை மடித்து வைக்கிறதுக்குள்ளேயுமே அது ஹாலு கிச்சன் மட்டும்தான் போகாது. ஹாலில் சோபாவில் 2 நாள் கிடக்கும், அப்புறமா அதை எடுத்து ரூமில் சேரில் 2 நாள் கிடக்கும். 4 நாளுக்கு அப்புறமா திருப்பியும் 4 நாள் துணி சேர்ந்து திருப்பியும் மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக மலை மாதிரி குமிஞ்சிருக்கும். இந்த மலை மாதிரி இருக்கிற துணி எடுத்து கபோர்டில் ஆர்கனைஸாக மடித்து வைக்கிறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்குது. நமக்கு தனியாக ப்ரெஷரே ஏறிடும் போல். ஆமாம், ப்ரெஷர்னு சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுதுங்க, இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே போட்டு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி இந்த ப்ரெஷருங்கிற டாபிக் எடுத்து பேசலாமா? மன அழுத்தம் வர்றதில் நிறைய வகை இருக்குதுங்க. வேலையில் வரும், படிப்பில் வரும், குடும்பத்தார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் வரும். மெயினாக பார்த்திங்கன்னா 2 பேர் அடிச்சுக்கிற, அதாவது மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிடும் போது இதை சமாளிக்க தெரியாத கணவன்மார்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கலேன்னு நினச்சி நமக்கு நாமே வச்சுக்கிற சோனியம் மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போகிறதுங்க. இந்த மாதிரி ப்ரெஷரெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீட்டில் கல்யாண வயசு பசங்க இருந்து அவங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சொந்தக்காரங்களுக்கு கேட்குற கேள்வி மன அழுத்தத்துக்குள்ளே நீங்களாகவே உருவாக்கிக்கிறீங்க. போகிற போக்கில் சொந்தக்காரங்க கல்யாண சோறு எப்போ போகிறேன்னு கேட்குறது பழக்கம்தான். அவங்க கேட்கும்போது அது நான் வேணும்னா வீட்டில் சாப்பிட்டு போங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி பழகினீங்கன்னா அடுத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஐயோ அவங்க கேள்வி கேட்பாங்களே, இவங்க கேள்வி கேட்பாங்களே, மேல் வீட்டை கேட்பாங்க, கீழ் வீட்டை கேட்பாங்கன்னு நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து குழந்தை பிறக்கலையான்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. கல்யாணம் ஆகலைனாலோ குழந்தை பிறக்கலைனாலோ அது ஒன்றும் அவமானப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லைங்க. அதனால நம்மளை மற்றவங்க மதிக்காமல் போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் மற்றவங்களை நினச்சி மன அழுத்தத்துக்கு போய்க்கிறாங்க. வேதாத்ரி மகரிஷி, பெரியார், காமராஜர், அப்துல் கலாம்ங்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம ஊரில் போற்றி புகழ்ந்துக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் இருக்கிறோம். அடுத்ததாக கடன்காரங்கனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம். இதில் 50% நம்ம பக்கம் மேலே இருக்கிற தப்பு காரணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மற்றவங்க நம்ம மதிப்பாங்கங்கிறதுக்காண்டி கலராக கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி பொருள் வாங்குறாங்க. இஎம்ஐயில் பொருள் வாங்கி தேவையே இல்லாத தேவைப்படாத பொருட்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நம்ம சக்திக்கு மீறின ஃபோன்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே மற்றவங்க மதிப்பாங்கங்கிற காரணத்துக்காண்டி வாங்கினா நமக்கு தேவைப்படாத பொழுது அது நாமளே மன அழுத்தத்தை உருவாக்கிக்கிறோம். யாருமே இந்த பொருட்களை வச்சுலாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போலியான மரியாதை ஒரு நிமிஷத்தில் பனி மாதிரி போயிடும். ஸோ அது உங்களுக்கு தேவையே இல்லை. சரி, அப்படி ஒரு வேளை அந்த பொருளுக்காக கிடைச்ச மரியாதை நாளைக்கு பொருளை திருப்பி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவானுச்சுன்னா அந்த மதிப்பு நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ப்ரெஷருக்குள்ளே நீங்கள் போக வேண்டியது இருக்காது. ஸோ பொருளால் கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது அந்த பொருள் போனால் போயிடும். அதனால் அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்மளுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கடன் வாங்கக்கூடிய தேவைக்கு நம்மளை தள்ளி விட்டுருக்குன்னு சொன்னால் அந்த கடன்காரங்கன்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பணத்துக்கே சொந்த அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளே குசேலனுக்கு கடன்காரன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. உண்மையோ பொய்யோ கதையில் அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நினச்சி நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கலாமே தவிர ப்ரெஷருக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக மற்றவங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற வேறுபாடு. பொதுவாக ஒருத்தங்களை பார்த்து உனக்கு பெண் குழந்தையே இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாங்க. அதுவே உனக்கு ஆண் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க நம்ம அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 ஆண் குழந்தை சிங்கக்குட்டினா 2 பெண் குழந்தை மகாலட்சுமி. ஸோ அதென்ன கஞ்சித்தனமாக 2 லட்சுமி அஷ்டலட்சுமிகளே வந்தாலும் சந்தோஷம் தானே படுவீங்க. இதில் எங்கே ப்ரெஷர் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க? யாரோட எண்ணத்தில் மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை என்னமோ ரேஸ் மாதிரி நினச்சிட்டு ஜெயிக்கணும்னு ஓடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நமக்கு எந்த விஷயத்தில் உற்சாகமும் ஆர்வமும் இருக்கோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு உண்டான அங்கீகாரம் எப்போ வேணாலும் கிடைக்குங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கோ நாம் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கோ வயசு எப்போதுமே தடையாக இருக்காது. அது மாதிரி தான் வாய்ப்புங்கிறது நாம் உருவாக்குறதானே தவிர மற்றவங்க கொடுக்கறது கிடையாதுங்க. வாய்ப்பு உருவாகிறதுக்கு மற்றவங்களுடைய ஏளன பேச்சுக்கு செவி சாய்க்காத காதுகளுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறது அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு தெளிவாக எந்த ப்ரெஷருமே நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் நமக்கான பாதையில் நம்பிக்கையோட பயணிப்போம். அப்போ தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நம்ம வீட்டு கதவை யாராச்சும் தட்டினாங்கன்னா அந்த கதவை திறக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை நாம தான் எடுக்கணுங்கிற மாதிரி தான் ஒருத்தங்க சொல்லக்கூடிய வார்த்தையை உள்ளே அனுமதிக்கலாமாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸிக் பீப்புளை எப்போவுமே நம்ம கிட்ட கூட நெருங்க விடாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாத விஷயத்த பிரச்சனைன்னு நினச்சி மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.